எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம சேனல்ல கொஞ்ச நாளா போடக்கூடிய வீடியோஸோட குவாலிட்டி அப்படிங்கிறது அப்கிரேட் ஆயிருக்கும். இதை பத்தி நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவுமே அப்லோட் பண்ணிருந்தோம். வீடியோ குவாலிட்டிக்காக நம்ம என்ன அப்கிரேட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத கெஸ் பண்ண சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நிறைய விதமான கெஸ் பண்ணிருந்தீங்க. லைக் நியூ பேக்ரவுண்ட் செட்டப், கேமரா, லென்ஸ், சாஃப்ட் பாக்ஸ், அந்த மாதிரி நிறைய விதமான கெஸ் பண்ணிருந்தீங்க. நம்ம வீடியோ குவாலிட்டிக்காக என்ன அப்கிரேட் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நியூவா லைட்டிங் செட்டப் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு லைட்டிங் செட்டப் பண்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு, அந்த ஒரு லைட்டிங் செட்டப்போட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க உங்களுடைய ஸ்டுடியோக்கு பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்டான லைட்டிங் செட்டப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய 200th வீடியோ. இது வரைக்கும் நம்ம சேனல்ல 200 வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த பிரைவேட் வீடியோஸ், டெலிட்டட் வீடியோஸ் தவிர்த்து இப்போ நம்ம சேனல்ல 200 வீடியோஸ் பப்ளிக்கா இருக்கும். 200th வீடியோ ஸ்பெஷலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பெஷல் அன்பாக்சிங் வீடியோவை நம்ம போஸ்ட் பண்றோம். இதை தொடர்ந்து நிறைய ஸ்பெஷல் அன்பாக்சிங் வீடியோஸையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதனால ஸ்டே டியூன்டா இருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பத்தி பார்த்துடலாம். சேனலோட நேம் செல்வம் அகாடமி. ஸோ நமக்கு பேர்ல இருந்தே தெரியும் இந்த சேனல் அப்படிங்கிறது எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு சேனல் தான். இந்த சேனல்ல என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்ல வீடியோஸ் அப்லோட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மெயினா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவைப்படுற வீடியோஸ் தான் இந்த சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு வராங்க. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்லயே இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் தேவைப்படுற வீடியோஸ்மே இந்த சேனல்ல போஸ்ட் பண்றாங்க. மேக்ஸ் ஒவ்வொரு கிரேட்லயும் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படுற வீடியோஸ், மேக்ஸுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட்ல தான் இந்த சேனல்ல நிறைய வீடியோஸ் அப்படிங்கறத போஸ்ட் பண்ணிட்டு வராங்க. செல்வம் அகாடமி அப்படிங்கிற இந்த சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சளவு உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம லைட்டிங் செட்டப்காக என்ன லைட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா சிம்பெக்ஸ் உடைய 750 எக்ஸ்ட்ரா பிரைட் அப்படிங்கிற இந்த ஒரு எல்இடி வீடியோ லைட் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூ பத்தி பார்த்துடலாம். அன்பாக்சிங் பார்க்கலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடு நமக்கு சிம்பெக்ஸ் அப்படிங்கிற பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. 750 எக்ஸ்ட்ரா பிரைட் அப்படிங்கிற மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ப்ராடக்ட் உடைய இமேஜஸ் அண்ட் ஒரு சில கீ ஃபீச்சர்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. பாக்ஸ் உடைய பேக் சைடுலயுமே சேமான விஷயம் தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய லைட்டை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் நமக்கு லைட் தந்திருக்காங்க. லைட்டோட லுக் பார்க்கிறதுக்கு உண்மையாவே வேற லெவலா இருக்கு. இதை பத்தி நம்ம ரிவ்யூல பார்க்கலாம். நமக்கு ஒரு கோல்ட் ஷூ மவுண்டையுமே பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவராலா இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் தான் நமக்கு பாக்ஸ்ல தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பேட்டரி அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம்னா 12,000 mAh பெரிய பேட்டரி தந்திருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்காக மினி USB கேபிளையுமே பாக்ஸ்ல தந்திருக்காங்க. லைட்டோட பிசிக்கல் ஓவர்வியூ எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் சைடுல நமக்கு லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக மெட்டல் டோர்ஸ் தந்திருக்காங்க. அண்ட் நமக்கு பிரைட்டான 750 LEDஸ்மே இருக்கு. பின்னாடி நமக்கு பேட்டரி இன்சர்ட் பண்றதுக்கான ஸ்லாட் தந்திருக்காங்க. லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ரெண்டு டெடிகேட்டட் நாப்ஸ் இருக்கு. அண்ட் டாப்ல நமக்கு ஒரு குட்டி டிஸ்ப்ளே தந்திருக்காங்க. பவர் அண்ட் சுவிட்ச்மே பின்னாடி இருக்கு. இப்போ நம்ம இந்த ஒரு லைட்டோட ரிவ்யூவை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு லைட்டோட பில்ட் குவாலிட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லைட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக்மே ரொம்பவே ஒரு லோ குவாலிட்டி பிளாஸ்டிக்கா தான் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல நமக்கு டோர்ஸ் மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இல்ல, இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இருந்திருக்கலாம். இப்போ நம்ம இந்த லைட்ல என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்த்துடலாம். இந்த ஒரு லைட்ல நமக்கு 750 LEDs கொடுத்துருக்காங்க. அதனால பிரைட்னஸ் அப்படிங்கிறது உண்மையாவே வேற லெவலா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் இந்த ஒரு லைட்ல நமக்கு டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன் தான் சொல்லணும் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு. இதுக்கு நமக்கு மொத்தமா ரெண்டு நாப்ஸும் ஸ்பெசிஃபிக்கா டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நாப் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு, அண்ட் அனதர் நாப் ஒயிட் கலர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. இதன் மூலமா டெம்பரேச்சர் உங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர்ல வச்சு உங்களால வீடியோ அப்படிங்கறத ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒரு ஹைலைட்டடான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைட்ல நமக்கு ஒரு குட்டி LED டிஸ்பிளேவே கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டிஸ்பிளேல எவ்வளவு பேட்டரி பெர்சன்டேஜ் இருக்கு, நீங்க என்ன டெம்பரேச்சர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையுமே உங்களால அந்த LED டிஸ்பிளேல பாத்துக்க முடியும். அந்த LED டிஸ்பிளேலயுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. இருந்தாலும் இந்த ஒரு பிரைஸ்க்கு LED டிஸ்பிளே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். இந்த லைட்ல நமக்கு இன்பில்ட்டா டிஃப்யூசருமே கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு லைட் மூலமா வரக்கூடிய லைட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பா இல்லாம ஒரு சாஃப்டான
நீட்டான லைட்டிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அண்ட் அந்த ஒரு டிஃப்யூசர் அப்படிங்கிறத நம்மளால ரிமூவ் பண்ணிக்க முடியாது. இந்த லைட்ல நமக்கு டோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு தேவையான ஆங்கிள் ஃபோக்கஸ்ல உங்களால இந்த லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த லைட் கூடவே நமக்கு கோல்டு ஷூ மவுண்ட்டுமே இன்க்ளூட் பண்ணி தராங்க. உங்களுக்கு தேவையான ஆங்கிள் லைட்டை உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு லைட் கூடவே நமக்கு 12,000 mAhக்கான பெரிய பேட்டரியுமே இன்க்ளூட் பண்ணி தராங்க. பேட்டரியோட ஸ்டாண்ட் பை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு லைட்டை ஃபுல் லைட்டிங்ல வச்சு யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour வரைக்கும் பேக்கப் அப்படிங்கிறது கிடைக்குது. நம்மளால லைட்டை ஃபுல் லைட்டிங்ல வச்சுலாம் யூஸ் பண்ண முடியாது. நீங்க கேமராஸ்ல வீடியோ ஷூட் பண்றீங்கன்னா ஒரு 50% வச்சீங்கனாலே உங்களுக்கு போதுமானதா தான் இருக்கும். 50% லைட்டிங்ல பேட்டரியை யூஸ் பண்றீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் அப்படிங்கிறது கிடைக்குது. அண்ட் பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு பேட்டரியிலேயே நமக்கு மினி யூஎஸ்பி போர்ட்மே இன்க்ளூட் பண்ணி தந்திருக்காங்க. அந்த ஒரு போர்ட் மூலமா நீங்க சார்ஜ் பண்றீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபுல் சார்ஜ் பண்றதுக்கு 4 to 5 hours வரைக்கும் டைம் எடுத்துக்குது. அண்ட் பேட்டரிக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டருமே 300 rupeesல இருந்து அவைலபிளா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் மூலமா நீங்க பேட்டரியை சார்ஜ் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்லயே உங்களால ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலா பேட்டரியில எந்தவித ப்ராப்ளமுமே இல்லை. ஒரு நல்ல பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. எங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லைட்டை விட இதோட பேட்டரி வந்து வெயிட்டா இருக்கு. பிகாஸ் 12,000 mAh அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வெயிட்டா தான் இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் மேனேஜ்மெண்ட் அந்த அளவுக்கு பேலன்ஸ்டா இல்ல. அண்ட் இந்த லைட்டோட டிஃப்யூசரை வந்து நம்மளால ரிமூவ் பண்ண முடியாது. இது எங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லணும். அண்ட் இந்த லைட்டோட பில்ட் குவாலிட்டி நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த அளவுக்கு வர்த்தா இல்லை. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள். அண்ட் இந்த லைட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைட்டோட ப்ரைஸ் வந்து 3,000 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. நாங்கள் மொத்தமாக 2 லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸ்டாண்டு, ஃபாஸ்ட் சார்ஜரு ஓவராலாக 7,500 rupees வந்து இந்த லைட்டிங் செட்டப் வந்து எங்களுக்கு செலவாச்சு. ஸோ இந்த லைட்டை வந்து நாங்கள் ஆஃப்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். நீங்களும் ஆஃப்லைனில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைனுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓவராலாக ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் பெஸ்ட்டான லைட்டிங் செட்டப் வந்து நம்மளுடைய ஸ்டுடியோக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலுக்காகவோ இல்லை ஒரு போர்ட்டபிள் லைட்டை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லைட்டை வந்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அண்ட் இந்த ஒரு லைட்டிங் செட்டப்பை யூஸ் பண்ணி நம்ம ஷூட் பண்ண வீடியோஸோட சாம்பிள்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண ஒரு 4 வீடியோஸாக இருக்கட்டும், ஆர் இந்த வீடியோவுமே இந்த ஒரு லைட்டிங் செட்டப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போகணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க விலைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இது சைனிங் ஆஃப் ஜோஷுவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஃபிளாஷ்பேக். நம்ம லைட்டிங் செட்டப்காக என்ன லைட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்